ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். தினபலன் இன்னைக்கு 2/5/2023 மே மாதம், சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி, துவாதசி திதி. ராத்திரி 11:30 மணி வரலாம் இருக்குது. நட்சத்திரம் பார்த்தேனால் இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் ஒரு சாயந்தரம் ஒரு 7:30 மணி வரலாம். அதற்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதாவது ஹஸ்த நட்சத்திரம்ன்றது மிகப்பெரிய விசேஷம். யோகமும் நல்லபடியாக இருக்குது, சித்த யோகத்தில் இருக்குது. நல்ல ஒரு யோகத்தோடு இன்றைக்கி நாள் இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஏன்னா உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சாயந்தரம் 7:30 மணிக்கு மேலே என்னும்போது சந்திராஷ்டமம்னு வருது. சரி, இன்றைக்கி ஒரு சின்ன தகவல். எப்படின்னா, இந்த ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் சொல்கிறாளே, எப்படின்னா பொதுவாக இந்த விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது இந்த ராகு காலம், யமகண்டம், அர்த்த பிரகரணம், அதை தவிர காலன், இந்த மாதிரியான டயத்தெல்லாம் தவிர்த்தணும். வைட்லி யூஸ்டு பார்த்தீங்களேனால் ராகு காலமும் யமகண்டமும் தான். இந்த ரெண்டுத்தையாவது அட்லீஸ்ட்டு தவிர்த்தரணும். எந்த ஒரு புது விஷயங்கள், அதாவது படிப்புக்காகவோ, அதுக்கப்புறம் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்களுக்கு, அதை தவிர புதுசாக வீடு மனை வாகனங்கள்லாம் பத்திரப்பதிவு பண்ணுறது, போய் பார்க்குறது, எந்த ஒரு புது காரியங்கள் எடுக்கும் பொழுதும் இந்த ராகு காலம் யமகண்டம் இதை தவிர்த்துடுறது மிகவும் நல்லது. ஏன்னா ராகுவுக்கும் கேத்துவுக்கும், அதாவது 7 நாட்கள் இருக்குது, 7 கிரகங்களுக்கும் கொடுத்துருக்கு. 7 நாட்கள், அதாவது திங்கள் சந்திரனுக்கும், செவ்வாய் பார்த்தேனால் செவ்வாய் கிரகத்துக்கும், புதன் புதன் கிரகத்துக்கும், வியாழன் குரு பகவானுக்கும், வெள்ளி சுக்கிர பகவானுக்கும், சனி சனி பகவானுக்கும், ஞாயிற்றுக்கிழமையை சூரிய பகவானுக்கும் ஒரு நாளாக பிரிச்சிருக்கு. இந்த ராகு கேத்து அப்படின்றது சூரியனும் சந்திரனுக்கும் உண்டான ஒளி டிஃப்ரென்ஸில், அதாவது ஒன்று நார்த்து போலாகவும் ஒன்று சவுத்து போல் எண்டாகவும் வரும். ஒரே உருவத்தின் 2 பாகமாக சொல்லக்கூடியது ராகுவும் கேத்துவும். அதனால் அவளுக்கு டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்கி 7 நாளில் அவளுக்கும் டைம் கொடுத்துருக்கா. 1.5 மணி நேரம்னா ஒரு 3.25 நாழிகை, அதாவது பார்த்தேனால். அதனால் இந்த காலகட்டத்தில் ராகு பகவானுடைய அதாவது வேகம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த சனிக்கிழமை, அதை தவிர வெள்ளிக்கிழமை, இதெல்லாம் ராகு பகவான் ரொம்ப வேகத்தில் இருப்பார். புத பகவான் இதில், அதாவது கேத்து பகவான் புதன்கிழமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், குருவோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்களில் புது வேலைகளை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதுனாலும் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக ராகு காலம் யமகண்டத்தை யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நீங்களும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்லி, ஒரு நாளைக்கு ராகு காலம் எப்பப்போ வருது, அதனுடைய இது என்ன அப்படின்றத வர்ற இதில் பார்க்கலாம். கேத்து காலம்னா என்ன, கேத்து எப்படி சம்மந்தப்படுறார், அவர் எதனால் பண்ணக்கூடாது, குளிகைன்னா என்ன, குளிகைன்னா என்ன, இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போது இன்றைய ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷத்திலிருந்து மீனம் வரலும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ரால் போயின்னு இருக்கும் கீழே. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்க மொபைலுக்கு. நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நம்மளுக்கு உண்டான என்னுடைய அவைலபிள் டைமில் நான் உங்களுடைய பேசி ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேசிவிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது அஸ்ட்ராலாஜிக்கலாக எந்த அளவுக்கு அதை மீட் அவுட் பண்ண முடியும், அதுக்கு உண்டான சொல்யூஷன் எந்த அளவுக்கு பரிகாரங்கள் பண்ண முடியும், எளிய பரிகாரங்கள் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். இந்த மாதம் மொத்தமே ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். என்ன ஒரு விசேஷம்னா, இந்த 12 ராசிகள்லேயே மாச கிரகங்கள்னு இருக்கக்கூடியதெல்லாம் மாதத்துக்கு ஒரு தரம் தான் மாறும். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களும் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். அதனால் மாதத்துக்கு ஒரு தரம் தான் மாறும்.
ஆனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மட்டும் டெய்லி மாறுறார். அதாவது டெய்லினா ஒரு நட்சத்திரத்துலேருந்து அடுத்த நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு 2.25 நாளில் மாறுறார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் சந்திரனின் சுழற்சியின் மூலியமாக அதிகமாக வரும். அதாவது சந்திரன் வந்து மனோகாரகன். அதாவது உடல் போய் சேர்றதுக்கு முன்னாடி மனசு போய் சேர்ந்துடும். அதனால தான் சந்திரனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தோம்னா சந்திர பகவான் இந்த மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். புதுசாக ஏதாவது கடன் வாங்க போனேன்னா கண்டிப்பாக கிடச்சிரும், கவலைப்படவே தேவையில்லை. போட்டித் தேர்வில் நிச்சயம் வெற்றி, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வு இன்றைக்கி மே 2 போய் எழுதணும் அப்படின்னாலும் நிச்சயமாக வெற்றி. நல்ல ரிசல்ட்ஸ் வர்றதுன்னா நல்லபடியாகவே பாசிட்டிவாகவே வரக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் நிச்சயமாக அமைஞ்சிருக்கு. மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறது, சப்தமத்தையும் பார்க்கறதுனால திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு நல்லபடியாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும் ரொம்ப பெரிய ஏற்றம். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் அப்படின்னா சிகப்பு கலர் கையில் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரிஷப ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கிலேயே இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். சுக்கிர பகவான் பார்த்தோம்னா ராசியிலேயே இருக்கார், அவரும் மாச கிரகம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்குவார். 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தின் அதிபதி 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் வரும். ஏன்னா எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வரும். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இன்றைக்கி வந்து ஒரு புதிய பதவி வரும், கவலைப்படாதீங்க. நல்ல பதவி வரும். ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த ரிஷபராசிக்கு இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு தாயாருக்கு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறத்தை வச்சுக்கோங்க, அது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல, இவரும் வந்து மாச கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஏற்றம். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப ஓஹோன்னு இருக்குது. ஏன்னா திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஒரு 2 வருஷமாக ரொம்ப படாத பாடுபட்டிருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள்லாம். இப்போ அவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வருது. பெரிய மாற்றத்தை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமைய போகிறது. ஏன்னா குரு பகவானும் அவருடைய சப்தமத்தை பார்க்குறார் மிதுன ராசிக்கு. குரு பகவானோட சேர்ந்தே வந்து ராசிநாதன் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து கேது பகவான் இருந்ததுனால, உங்களுக்கு தனித்த கேத்துவாக இருந்ததுனால அபார்ஷன்லாம் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் விட்டு வெளியில் வந்துடுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது 10th அதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாள் இது. ஏன்னா என்ன சொல்கிறது, நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். வீடு மனை வாங்கினதுக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய நாளாக, புதுசாக வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு வந்து ஒரு வெண்ணக்காய் சாத்திட்டு வாங்கும். அதை தவிர நீங்கள் வந்து கையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிறம்னு சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். பெரிய ஏற்றம். அதுவும் வந்து இன்றைக்கி உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் 2 நட்சத்திரத்தையும் போகிற 2 நட்சத்திரமுமே வந்து 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் வந்து 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கார். 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது வந்து குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப பெரிய விசேஷம். குரு பகவானுடையும் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்த்துடுறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். என்ன சார் அஷ்டமத்தில் சனி இருக்கே எப்படி சொல்கிறீங்க? கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து உங்களுடைய முயற்சிகள், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாள், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. அங்கே வந்து சிவபெருமானுக்கு வந்து ஒரு
பூஜை பண்ணிவிட்டு அல்லிப்பூ வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட கலர்னு சொல்லக்கூடியது வெளிர் நீலம் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். குரு பகவானோடு சேர்ந்து சிவராஜ யோகம், அதுவும் மாச கிரகம் வந்து வருஷ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துலையே வந்து சந்திர பகவான் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது திருமணமாகி ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து ராகு பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச பிரீத்தியை பண்ணுங்கள். அதாவது எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது. ராகு காலத்தில் போய் ஒரு பூஜையை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு கர்ச்சீஃபோ ஏதாவது வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டமான கலர் ஆரஞ்சு கலர். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி வந்து சந்திர பகவான் வந்து உத்திர நட்சத்திரத்துலேயும் ஹஸ்த நட்சத்திரத்துலையும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது. ஹஸ்தத்தில் இருக்கார். ஹஸ்தம் அப்படின்றது வந்து சந்திர பகவானுக்கு பிடித்த நட்சத்திரம். ஏன்னா ரோகிணி, ஹஸ்தம், ஸ்ரவணம் இந்த 3ம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமே. சந்திரன் தான் இதுக்கு வந்து அதிபதியே. அதனால் வந்து சந்திர பகவான் வந்து அந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் ரொம்பவும் வந்து இதுவாக இருப்பார். நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னியா ராசிக்கு பார்த்தலையானால் நல்ல உடல் நலத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல கம்பீரம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து நல்ல செய்தி வரும். அதனால் இன்றைக்கி கவலைப்படவே தேவையில்லை. புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக எடுத்து செய்யக்கூடிய நாளாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் இருந்தாலும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். விநாயகரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடுறதும் ஒரு பெரிய ஏற்றம். நீங்கள் வந்து கையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி ஒரு பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆட்சி பெற்றதுனால அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான், 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா தொழிலுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. தொழில் அபிவிருத்தி நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப்பு நல்லபடியாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் வாய்க்கக்கூடிய, அதாவது இன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இதை தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதாவது அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப பெரிய ஏற்றத்தினுடைய இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் வந்துகிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வாங்க. உங்கள் கையில் வந்து அதிர்ஷ்ட கலர்னு ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பரிவர்த்தனையில் ஏற்றத்தை கொடுக்குறார். அவர் ஆட்சி பெற்று போனதுக்கு சமம். அதனால் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் தொழிலில் வந்து ஒரு பெரிய வேலை செய்யும் இடத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க. நல்லபடியாக இருக்கும். வீடு மனை வாகனம் கட்டுறதுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாள். நிச்சயமாக இன்றைக்கி 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டேருந்து பைசா வாங்கிட்டு போங்க. எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை போய் வழிபட்டு வாங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட கலர் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு துண்டு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். தனுசு ராசி,
ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. 5ஆம் இடத்துலேருந்து ராசியே பார்க்குறார் குரு பகவான். பெரிய ஏற்றம். அவர் வருஷ கிரகம். ஒரு வருஷம் உங்களை யாரும் ஒன்றும் தொட்டுக்கவே முடியாது. இருந்தாலும் இன்றைக்கி சந்திர பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களை கேட்டுட்டு தான் நடப்பாங்க. பார்ட்னர் மூலியமாக, தொழில் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்கும். ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. கையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக ஒரு பச்சை கலரை வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இது இருக்கும். மகர ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது இவரும் வருஷ கிரகம். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். அதனால் 2ஆம் இடத்துல சனி பகவான் இன்னொரு 2.5-3 வருஷத்துக்கு இருப்பார். ஏன்னா நடுவில் வக்கரம் பெற்று போகிறார், திருப்பியும் வக்கரம் பெற்று வந்தவர் திருப்பியும் வக்கர விமோச்சனம் அடைஞ்சு போகிறார். அதனால் திருப்பியும் கும்பத்துக்கு போவார். அதனால் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். அது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் யார்கிட்டையும் எதிர்த்த மாதிரி பேச வேண்டாம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பண வருமானம் நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. தந்தையின் மூலியமாக புதுசாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு இருக்கும் இன்றைக்கி. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்தெல்லாம் சேரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும். அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும். கையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமான பச்சை கலர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும். கும்ப ராசி, ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலே இருக்கார். தவிர இன்றைக்கி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா ராசியின் அதிபதியும் சனி பகவான் ராசியிலே இருக்கிறது, 7 சனி நடக்கிறது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் வேறு. அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும். அவங்களே பிடிச்சி இழுப்பாங்க. இருந்தாலும் அம்பு, சண்டை, சச்சரவு எது இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுலேயும் தலையை விடாதீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக நாளைக்கு சேரும். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் தானிய பரிகாரம் கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போயிட்டு அல்லிப்பூ வாங்கி சந்திர பகவானுக்கு சாத்திட்டோ, இல்லைன்னா வெள்ளை அரளி சந்திர பகவானுக்கு சாத்திட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது கரு நீல கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நேவி ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட கலராக இருக்கும். மீன ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா தனஸ்தானாதிபதி தனக்காரகனே இருக்கார். தனஸ்தான அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் 7 சனி ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்த்துக்கோங்க. 7 சனி ஆரம்பித்ததுனாலே கொஞ்சம் உடல் நலத்தை பாதிக்கும். வேகம் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த 3ஆவது ரவுண்டு சனியெல்லாம் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் ராசிக்கு சப்தமத்திலேயே சந்திர பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் பௌர்ணமி சந்திரனாக வரப்போகிறார். அதனால் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். ரொம்ப அதீத சுபத்துவம் பெறுறது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்தீஸ்வரருக்கு போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரஞ்சு நிறத்தை கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.